this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணே இல்லைங்க, புனுகுலு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல இட்லி மாவு போட்டுக்கோங்க. இத கூடவே அரிசி மாவு. இந்த அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக போடுறதுங்க. மைதா, பேக்கிங் சோடா, உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குந்து, பச்சை மிளகாயும் பொடியா நறுக்குந்து, இது கூடவே சீரகம், பொடியா நறுக்கின கருவேப்பிலை, பொடியா நறுக்கின கொத்தமல்லி, இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். முதல்ல இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு, தோசை மாவு எதுலனாலையும் பண்ணலாங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு ஏதாவது மீந்து போச்சுனாக்கா நீங்கள் அந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாங்க, ஏன்னா இது நம்ம கிள்ளி தான் போட போகிறோம். அதனால் பார்த்து அளவோடு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ கலந்து வச்ச மாவு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க. அப்போ தான் அந்த அரிசி மாவு மைதா எல்லாம் இந்த மாவோடு சேர்ந்து ஊறி நல்லா வரும். இப்போ இது தொட்டுக்கிறதுக்கு ஸ்பைசியான ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம். இது கூடவே பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளிங்க, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், இது கூடவே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ நல்லா புரிஞ்சதும் நம்ம சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்பைசி சட்னி ரெடி. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இன்னும் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் உருண்டை போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை போட்டதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக வேகும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடுவில் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டே இருங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் ப்ரௌன் ஆகிட்டு ஒரு பக்கம் வெளியே இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, புனுகுலு ரெடி. இப்போ இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. பரிமாறத்துக்கு முன்னாடி நல்லா சுட சுட இந்த புனுகுலோட நம்ம அரைச்ச ஸ்பைசி சட்னியோட பரிமாறுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆந்திரா சைடு நீங்கள் எங்கே போனாலும் இந்த புனுகுலை பார்க்கலாங்க. ரொம்ப பெஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். நிறைய கடையில் இது போடுவாங்க. அது சுட சுட இந்த புனுகுலோட சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.